ஓகே, இது இன்டராக்டிவ் செக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம், blank screen. ஓகே ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு போறோம், நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து அதுக்குன்னு பேரோலுக்கு வந்து ஒரு வேற ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க, ஒரு நார்மல் சிஸ்டம், ஒரு XRY. ஓகே ஓகே. ஸோ இங்க போய் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஜென்ரலா நீங்க போய் ஒரு புது ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க ஆரக்கிள், உங்களோட ஐடியா சொல்லுங்க. ஜென்ரிக்கா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணணும். என்ன ஸ்ட்ரக்சர் சொன்னீங்க? அத ஸ்டடி பண்ணணும். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா எப்படி சொல்ல, இது ஒரு எப்படி, அது ஒரு என்டிட்டியா, பிசினஸ் குரூப்ல எந்த என்டிட்டி, எந்த பிரான்ச். நீங்க ஆரக்கிள்குள்ள வந்துட்டீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எய்ம் மெத்தடாலஜி, நான் ஓவர் தரேன். எய்ம் அப்படின்னா அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தடாலஜி ப்ராசஸ் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் போன உடனே யூ டு ஸ்டடி ஆசிஸ். ஆசிஸ்னா அந்த கம்பெனி என்ன இருக்கு பிரசன்ட், அட் பிரசன்ட் வாட் தே ஆர் டூயிங். ஓகே, at present in the old system how they are performing. அது ஃபுல்லா ஸ்டடி பண்ணி ஒரு டாக்குமெண்ட் இட் அண்டர் BP80 BP40 they call business process 40. சரியா? So till now we didn't come into Oracle. BP40 ல அந்த கதை இதுல பண்றாங்க, அது ஏதாவது ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு I will do it. Okay, இப்போ நான் போறேன், ஐ எம் கோயிங் டு ஏதாவது ஒரு விம்கோ ஃபேக்டரி, ஒரு ஃபேக்டரிக்கு போயிட்டு ஹவு யூ ஆர் டூயிங்னு நான் போறேன். ஓ தே ஆர் டூயிங்னு இந்த மாதிரி ஒரு ராம்கோ சிஸ்டம் டூல்ல பண்றாங்க. ஐ கேப்சரிங் த ஸ்கிரீன்ஷாட், இந்த இதுல பேரோல் வருது, எல்லா கதையும் அதுல வந்துடும். இப்போ நம்ம பார்த்தோம்ல வெரி பிக் டாக்குமெண்ட் அந்த மாதிரி. ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் தான் நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கு. ஓகே, இதெல்லாம் பேஸ்ல ஸ்டடி பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு we called 2B. 2B னா இந்த ஓல்டு சிஸ்டம் அப்படியே ரெப்ளிகேட் இன் தி ஆரக்கிள். ஓகே, இந்த இது அப்படியே ஆரக்கிள்ல வாட் எவர் யூ கேன் டூ யூ ஆர் டூயிங் இட். திஸ் டாக்குமெண்ட் இஸ் கால்ட் BP80. BP8 டாக்குமெண்ட்ல ஆரக்கிளால இப்ப இவன் பண்றது 100% பண்றான் அதுலன்னா 100% யூ கேனாட் கேப்சர், மேபி 80% ஒன்லி யூ கேன் டூ. அவன் கேட்கறத அப்படியே பண்ண, ஏன்னா அவன் வந்து நார்மல் சாஃப்ட்வேர்ல ஈஸியா பண்ணிடலாம், டேலிலாம். ஆரக்கிள் will have more controls. Okay, this is called ASIS 2B. Then difference between that we call gap. Gap document we will prepare on the 20%. So gap document எது BP40க்கும் BP8க்கும் டிஃபரன்ஸ். So till now technical team உள்ள வரல, இது எல்லாமே ஃபங்க்ஷன். இந்த கேப்பை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு we have to take the help of technical team. டெக்னிக்கல் டீம் தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி சொல்லுங்க சார். இப்போ அந்த ASIS 2B வந்து ஃபங்க்ஷனல் தான் பண்ணுவானா, ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் தான் பண்ணணும், நம்ம தான் பண்ணணும். ஓகே, டெக்னிக்கல் வந்து நம்மளால முடியாதது, ஆரக்கிள்ல இன்பில்ட்டான இது இல்லைன்னா வருவான் உள்ள. ஓகே, இப்போ ஆனா அவங்களோட இது எல்லாத்துலயும் இருக்கும். இதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இந்த ASIS 2B பண்ணா ஸ்ட்ரைட்டா கஸ்டமர் எல்லாம் போய் பண்ண முடியும். அது இன்னொரு ஸ்டெப்ஸ் இருக்கு. ASIS கஸ்டமர் இடத்துல போய் ஸ்டடி பண்ணுவீங்க, 2B நீங்க ஆஃப் ஷோர்லயே பண்ணிடுவீங்க. ஓகே, அங்க இருந்து பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு போட்டுடலாம். ஆரக்கிள் தானே, இதுதான் லேட் ஆகும். அது அதுக்குன்னு டைம் லைன் கொடுத்துருவாங்க, ப்ராஜெக்ட் போடுவாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர் இதுக்கு முன்னாடி நம்ம போறதுக்கு முன்னாடி தே வில் ஸ்டடி, அவங்க டைம் லைன்ஸ் எல்லாம் போட்டு தே வில் ப்ரிப்பேர் வித் த பட்ஜெட் அண்ட் எவ்ரிதிங், எப்போ முடிக்கணும், அதுக்கு ஒரு டார்கெட் டேட் இருக்கும். கேப் டாக்குமெண்ட் 20% அசியூம் பண்ணிட்டா, இந்த கேப் டாக்குமெண்ட் டெக்னிக்கல் டீமுக்கு தே ஆர் ஃப்ரம் BE பேக்ரவுண்ட் இல்லையா, BE ஆர் மோஸ்ட்லி B, அந்த மாதிரி ஒன்லி டெக்னிக்கல். அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனல் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் இன் தட் டேர்ம். அவங்க டேர்ம்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னா, யூ ஹேவ் டு கிரியேட் அ டாக்குமெண்ட் கால்ட் MD50. MD50ல இந்த ஃபீல்டுல யூ ஹேவ் டு ஷோ வித் ஸ்கிரீன்ஷாட். இந்த ஃபீல்டுல ஐ நீட் 20
பிரேக்கப் ஆஃப் சேலரி. இன்னும் 20 பிரேக்கப் கேட்கறாங்க. சவுதியில வந்து நம்மளது மாதிரி இல்லை. அவங்க லாங்குவேஜ் சவுதி லாங்குவேஜ்ல ஆரக்கிள் வேணும்னா அதுக்கு இனிஷியல் செட்டப் அவன் பண்ணி கொடுப்பான். அதுவும் இருக்கு. இது இங்கிலீஷ்லன்ட்டு கிடையாது, சில இதுல உண்டு. அந்த மாதிரி எல்லாம் லோக்கலைசேஷன் இருக்கு. that they call localization. See, MD50 you will show all the field with whatever you need. இதெல்லாம் கிளியரா டாக்குமெண்ட்ல போடணும். ஓகே, சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஸ்டெப் விட்டாலும் அப்படிதான் பண்ணி தருவான். ஸோ வாட் டெக்னிக்கல் டீம் வில் டூ, they will create a document called MD70 with all that. ஸோ நீங்க அடுத்து போய் டெஸ்ட் பண்ணுவீங்க அவன் பண்ணதெல்லாம் கரெக்டான்னு. So then it's okay. இந்த 20% முடிஞ்சிருச்சுன்னா you are ready for the next step. Okay. Then third step you go to the client and say we are ready. Then we'll show the test, all the test you do. Test case பண்ணுவோம் எல்லாமே கரெக்டா இருக்கா, பேரோல்ல ரன் ஆகுதா. ஓகே, then we 20% ஃபுல்லா இந்த 20% ஃபுல்லா கவர் பண்ணிடுவாங்க. பண்ணி தான் ஆகணும். கிளையண்ட் அப்புறம் தருவான். அது கேப்பை கவர் பண்ணாதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண விடுவான். சைன் ஆஃப் இல்லாம நம்ம பேமெண்ட் எல்லாம் பண்ணோம்ல, அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இந்த 20% எப்படி கன்வின்ஸ் பண்ணோம்னா அவன் ஈஸியா கன்வின்ஸ் ஆக மாட்டான். சிஆர்பின்றது அடுத்த ஸ்டெப். கான்ஃபரன்ஸ் ரூம் பைலட்டிங், அதுக்கு பேரு கான்ஃபரன்ஸ் ரூம் பைலட்டிங். ஸோ இதுல வந்து அவங்க மேனேஜர் இருப்பாங்க, நம்மளோட மேனேஜர் எல்லாரும் இருப்பாங்க. நீங்க உங்களோட இந்த 20% டிஸ்பிளே பண்ணி காமிப்பீங்க. ஒரே மாடியில இருக்க பேரால் இருக்கும், ஹெச்ஆர்எம் அங்க இங்க இருக்கும் இல்லையா. இது அவன் வந்து சிலது ஒத்துப்பான், 10% ஓகே, இங்க ஒரு மாடிஃபிகேஷன் கொடுப்பான். ஸோ தென் யூ கோ ஃபார் CRP1. ஒன்ஸ் அகைன் டெக்னிக்கல் டீம் இதை சேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க டாக்குமெண்ட்டை. ஓகே, ஒன்ஸ் அகைன் அவன் இதுல வெர்ஷன் 2 மாத்துவான். அதான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல டாக்குமெண்ட் வெர்ஷன் எல்லாம் இருக்குல்ல. ஆமா, அது இதான், இதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். வெர்ஷன் 2.2 அந்த மாதிரி போகும். ஸோ மறுபடியும் நீங்க போய் காமிப்பீங்க CRP2. அதுல சில சேஞ்ச் இருக்கும், நிறைய ஐட்ரேஷன் போகும். மோஸ்ட்லி 3 or 4 செட்டிங்ஸ்ல யூ வில் கம். ஓகே, ஃபைனலா தென் வி கோ ஃபார் இன்டகிரேஷன் டெஸ்டிங். வாட் இஸ் இன்டகிரேஷன் டெஸ்டிங்? நீங்க பேரோல் வரைக்கும் ரன் பண்ணிட்டீங்க உங்க மாடியூல்ல. நான் வந்து ஃபினான்ஸ், ஐ டூ AP AR தனித்தனியே காமிச்சு எல்லா மேனேஜரும் ஓகேன்ட்டாங்க. ஃபைனலா இன்டகிரேஷன் டெஸ்டிங். பேரோல் பண்ணோடனே சம்பளம் கொடுக்கணும்ல, யூ டு பே சேலரி. அந்த பேமெண்ட் எதுல வரும்? AP மாடியூல்ல வரும். இங்க இருந்து அது ஃப்ளோ ஆகுதா பார்க்கணும், அதான் ERP. இது ஆட்டோமேட்டிக்கா இங்க ப்ராசஸ் நீங்க ரன் பண்ணோடனே டெஸ்ட் கம் ஹியர், ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணணும். ஸோ APல வந்தோடனே we have to make payment. பேமெண்ட்லாம் ஒழுங்கா போதா பார்க்கணும். ஃபைனலா எவ்ரி திங் வில் கோ டு GL. அங்கதான் ட்ரையல் பேலன்ஸ் ஷீட் எடுப்போம். இதை தான் நம்ம P&L எடுப்போம். This is called integration testing. Okay, after this is after this is over, we'll இங்கதான் BR100 பண்ணிடுவோம். எல்லாம் ஓவர்னா BR100 டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு ரெடி. ப்ரொடக்ஷனும் செட்டப்பும் ட்ரைனிங் சைட் பை சைட் நடக்கும். ட்ரைனிங் கொடுக்கணும் எல்லா யூசருக்கும். AP இப்போ HRMS ஒரு ட்ரைனரு, பேரோல் ஒரு ட்ரைனருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஓகே, we are giving training. Then finally you will go for go live date. go live அப்புறம் சப்போர்ட் ஒரு 3 மாசம் 6 மாசம் அது இதுக்கு வரும். ஸோ ஓவரால் ERP ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, வாட் எவர் மாடியூல் யூ ஆர் ஒர்க்கிங், எவ்ரி திங் வில் கம் டு GL இஸ் த ஹெட் ஆஃப் ஆல். யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் HRMS, யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் SCM, யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் ஃபினான்ஸ். ஜெனரல் லெட்ஜர் தான் டாப் மாடியூல். எல்லா என்ட்ரி இங்க வந்தாகணும். இப்போ ஃபினான்ஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அக்கௌண்ட்ஸ் பேபிள், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். ரிசீவபிள்னா சேல்ஸ், பணம் வர்றது. இது வந்து பேமெண்ட். ஓகே, பிக்சட் அசெட், அசெட்லாம் இதுல வரும். பேங்க், கேஷ் மேனேஜ்மெண்ட்லாம் பேங்கை பத்தி. இதெல்லாம் இதான் ஃபினான்ஸ் மாடியூல். ஸோ இதோட ஜாயிண்டா இருக்கிறது SCM மாடியூல். பேயபிள் தான் AP. ஓகே, இப்போ SCM மாடியூல் வந்து பர்ச்சேசிங்னு சொல்லுவோம். PO பர்ச்சேஸ் ஆர்டர் போடுவோம்ல. ARக்கு வந்து வில் டு சேல்ஸ் ஆர்டர். சேல்ஸ் ஆர்டர், ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர். ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர் இஸ் காமன் மாடியூல் வந்து இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரி ஸ்டாக் குடோன்ல வந்தாதான் நீங்க விற்க முடியும். ஓகே, ஆமா. பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர், இன்வென்ட்ரி. திஸ் இஸ் கால்ட் SCM. யூ ஆர் ஹேவிங் இதுலயே வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு SCMல. ஓகே,
ஓகே. ஸோ ஹெச்ஆர்எம்எஸ் எங்க வருது? யூ ஆர் ஹேவிங் ஹெச்ஆர்எம்எஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் எல்லாம் கேப்சர் பண்றீங்கல்ல, ஒரு கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேப்சர் பண்றோம். ஓகே, ஹெச்ஆர்எம்எஸ் பண்றோம். அடுத்து வந்து பேரோல் ரன் பண்ணோடனே மந்த் அண்ட் பேரோல் ரன் பண்ணோடனே பேமெண்ட்டுக்கு இதுக்கு இங்கே தான் போறோம். இது ரெண்டும் லிங்க் பண்றது பேமெண்ட். ஓகே, ஸோ ஏபி பேரோல் ஏபி மூலமா இங்க போய் ஸோ ஹவ் இட் இஸ் லிங்க்ஸ். ஒன்ஸ் யூ 31st of the month ரன் பண்ணீங்கன்னா இது இன்டகிரேட் ஆகி they will release to bank on 31st. பே பண்ண உடனே என்ட்ரியும் வந்துடும். ஓகே, ஸோ சம் கம்பெனி வீக்கெண்டுக்கு முன்னாடி இனிஷியேட் பண்ணி ரெடியா வச்சுப்பாங்க, where they will pay it. ஓகே, ஸோ சம் கம்பெனி வாட் they are doing 30th one day before ஃபர்ஸ்ட் இந்த ஏபில இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஓகே, first we'll create the invoice 30th பண்ணி வச்சிருவோம். so payment will do on 31st. okay, through the bank. so பாருங்க the how many integration happening. you are doing in payroll பண்றீங்க, HRMS ல இருந்து payroll integrate ஆகி it is coming to AP module. for the payment it is going to bank CM module. okay, from CL money அது எல்லா this is called subledger. except GL all module we call subledger. everything will close at the month and all the journal entry will come to GL. ஏன்னா GL தான் will run balance sheet, profit and loss account. இதுல தான் பார்ப்போம். இதுல தான் உங்க எவ்வளவு எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்குறோம் எல்லாம் இங்க வந்துரும். nobody will go to. suppose a error is happening here, inventory error na purchasing error அடிக்கும், sales error அடிக்கும், AR. ஏன்னா இது ரெண்டு லிங்க் இல்ல, sales order தான AR. so even subledger getting error GL will not be closed. month and na GL எல்லாமே லிங்க் ஆகும். this is called integration. okay, so your HRMS also not directly will hit GL, it is going through AP. okay, like that எல்லா மாடலும் எல்லாமே இன்டகிரேட் ஆகி வரும். this is called ERP, enterprise resource planning. same flow SAP லயும் இருக்கும், Oracle மாதிரி தான் SAP யும், only the screen and coding is different. okay, so இத வந்து நான் I will show you in document what I will show. okay, HR SOP இருக்கு, standard operation I will share you. okay, அத பாருங்க how the end user will work on it every step. okay, and right, I'll show you the downloaded one.